ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெவல் கிராஸுங்கிற ஒரு தரமான மலையாள மூவி தான். அதுவும் பெஸ்ட் சைக்கோ கிரைம் த்ரில்லர் மூவினே இந்த படத்தை சொல்லலாம். எல்லா படத்துலையுமே நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கொலை நடந்திருக்கும், அந்த கொலைகார யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். இல்லை ஒரு சைக்கோ இருப்பான், அவன் தொடர்ந்து கொலை பண்ணிகிட்டே இருப்பான், அது யாருன்னு தேடுவோம். ஆனால் இந்த படத்தில் மொத்தமே பார்த்தீங்கன்னா மூணு கேரக்டர் தான். இந்த 3 கேரக்டர் மட்டும்தான் இந்த படத்தில் ஃபுல்லாகவே வரும். இந்த 3 பேரில் யார் சைக்கோங்கிறது தான் நம்மளுக்கு கிளைமேக்ஸில் மிரட்டி விட்டுட்டாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளே இல்லாத ஒரு பாலைவனம் மாதிரி இருக்க இடத்துல ஒரே ஒரு ரயில்வே கேட்டு, அதில் இருக்கிற நம்ம ஹீரோ அந்த லெவல் கிராசிங்கில் திடீர்னு ஒரு பொண்ணு ட்ரெயின்லேருந்து குதிச்சு மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கு. அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து மயக்கம் தெளிய வச்சா ஒரு வயசு பையன் ஒரு வயசு பொண்ணு 2 பேர் மட்டும் அந்த வீட்டில் இருக்காங்க. அப்படின்னோடனே நம்ம மைண்ட் அங்கே போகும். அங்கே போகாதீங்க, வாங்க வாங்க வாங்க. அந்த பொண்ணு என்ன நடந்துச்சுன்னு அதோட சோக கதையை சொன்னால், இவன் பதிலுக்கு ஒரு சோக கதையை சொல்லுவான். 3ஆவதாக இன்னொருத்தன் வந்து ஒரு சோக கதையை சொல்லுவான். இந்த 3 பேரும் நம்மளுக்கு பச்சு செஞ்சு விட்டுருவாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டுலாம் உண்மையில தரமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நண்பா, இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்ம சொன்ன மாதிரி ஒரு பாலைவன பூமி மாதிரி காட்டுறாங்க. வெறும் மண்ணும் மலையும் மட்டும்தான் இருக்குது. அங்கே ஒரே ஒரு ரூமு ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வர நேரத்தில் ரயில்வே கேட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கேட்டை பக்கத்துலேயே நின்று ட்ரெயின் வர்றதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு பச்சைக்கொடியை காமிக்கிறாரு. கரெக்டாக பச்சைக்கொடியை காட்டிகிட்டு ட்ரெயினை வேடிக்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து ஏதோ விழுகிற மாதிரி இருக்குது. என்னடா விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் போனதுக்கப்புறம் நேராக போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை பார்த்தா நம்ம அமலாப்பால் அங்கேருந்து அவங்கள தூக்கிட்டு கரெக்டாக ரூமுக்கு வந்து அவங்கள தட்டி பார்க்குறாரு. எந்திரிக்கலைன்னொன்னே அப்படியே மெல்ல உத்து பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சா பயந்து போயிடுறாங்க இவரை பார்த்து. யார் நீ, என்னாச்சு அப்படின்னு கேட்டால், எதுக்கு ட்ரெயின்லேருந்து குதிச்சிங்க அப்படின்னா, நான் ட்ரெயின்லேருந்து குதிக்கலை, அங்கே பக்கத்தில் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, நான் கதவு பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வாங்கி குடித்தா, உங்களுக்கு காலிலெல்லாம் அடிபட்டிருக்கு, கொஞ்சம் பொறுங்க, எந்திரிக்க வேணாம், நான் வர காப்பி போட்டு தரேன், நீங்கள் குடிங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒன்றும் வேணாம், நான் இங்கேருந்து கிளம்புறேன், என் ஹஸ்பண்ட் என்னை தேடிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னால், இவர் பதறாரு. வேணாங்க, இங்கேருந்து போக முடியாது, இங்கேருந்து வண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே கிடையாது, சுற்றி வெறும் மண் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் ஊரை கண்டுபிடிச்சி போகிறது ரொம்ப கஷ்டம் இந்த வெயிலில், சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே கிளம்பி போகிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கழுதையை வாசலில் கட்டி வச்சுருப்பாரு. அந்த கழுதைக்கு இறைய போட்டுட்டு, உனக்கு நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன், நம்மளுக்கு 1000 வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு போனால், அதுக்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் போய் ஒரு கேணியில் போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அங்கே போய் தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாரு. இவங்க பார்த்தீங்கன்னா வெயிலில் இங்கேயும் அங்கேயும் மண்ணிலையும் புழுதிலையும் போகிறத காமிச்சா, கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவர் தூக்கிட்டு வந்து கட்டிலில் போட்டு வச்சுருக்காரு. பயந்து போய் மறுபடியும் எந்திரிக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, இப்படி வெயிலில் போனீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுவீங்க, சுற்றி முற்றி ஊரே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டிலையே கஞ்சி ஆக்குறாரு. அந்த கஞ்சி ஆக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தட்டில் கொடுத்தா அவங்க அப்படியே யோசிச்சுட்டே பேசாமல் இருக்காங்க. தயவு செய்து இந்த கஞ்சியை வீணாக்காமல் குடிச்சிருங்க, இந்த அரிசி வாங்குறதுக்கே நான் மாதம் ஒரு தடவை இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்க கிராமத்தில் போய் தான் வாங்கிட்டு வரேன், அதனால் வீணாக்காதீங்கன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் குடித்தா, இவர் வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு பெட்டு தான் இருக்குது, சரி நீங்கள் பெட்டில் படுத்துக்கங்க, நான் வந்து கீழே படுத்துக்கிறேன்னு பாய விரிச்சா, இல்லை வேணாம், நான் வேணா வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம அமலாபால் சொன்னால், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உள்ளேயே படுங்க, நான் வேணா வெளியே போகிறேன் அப்படின்னு நம்ம ஆள் போகிறாரு. இல்லை ஒன்றும் வேணாம், பரவாயில்ல, நீங்களே இங்கேயே படுங்க அப்படின்னு. சரி ஓகே, நான் உள்ளேயே படுக்கிறேன், ஆனால் நீங்கள் பயப்படாமல் படுங்க, நான் கதவையும் திறந்து தான் வச்சுருக்கேன், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணான்னு சொல்லிட்டு படுத்திருந்தா, இவர் கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு எந்திரிச்சு வெளியே போனால் இவங்க சவுண்டு கேட்டு திடுக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் வெளியே போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க, சொன்னால் கேளுங்க அப்படின்னு வாசலுக்கு போய் அங்கே வாசலில் இருக்க கழுதைக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நம்ம தனியாக இருந்தோம், இப்போ பார்த்தியா நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு, அதுவும் அவ்வளோ அழகான பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டக்குன்னு வெளியே வந்து பார்க்குறாங்க. இல்லை பேச்சு சவுண்டு கேட்டோடனே வேறு யாராவது வந்திருக்காங்களான்னு சொல்லி பார்த்தேன்னா, இல்லை வேறு யாரும் இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன், நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கரெக்டாக இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சவுண்டு கேட்டு அப்படியே பதறி அடித்து எந்திரிக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா இவர் ட்ரெயின் வந்ததுனால கரெக்டாக கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கேட்டை திறந்து விட்டுட்ருக்காரு.
என் பேர் ரஃபு, நான் தான் இங்கே பார்த்தேன்னா கேட்மேனு அப்படின்னு சொன்னால் இவங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க. நான் இது வரைக்கும் தனியாகவே இருந்தேன், இப்போ என் கூடயும் பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இருக்குதுன்னு நினைக்கும் போது என் மனசுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அவங்க அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. அச்சோ, நான் எதுவும் தப்பாக சொல்கிறேன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. நான் நேற்று ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து நம்மளுக்கு ரயில்வே ஃபோன் ஒன்று இருக்குது, ஆனால் நம்மளால் ஃபோன் அடித்து பேச முடியாது. அவங்க வந்து கிராசிங் ஒவ்வொரு தடவையும் ட்ரெயின் வரும்போது எனக்கு ஃபோன் அடித்து சொல்லுவாங்க. அப்படி ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பற்றி சொல்கிறேன், நீங்கள் இங்கேருந்து நிம்மதியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க பிளாக் டீ வித்தவுட் சுகர், இதுதான் இங்கே இருக்குது அப்படின்னு போட்டு கொடுக்குறாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிங் வருது. நீங்கள் ரொம்ப லக்கி, இந்த உடனேவே பேசி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணால் அவங்க அங்கேருந்து ட்ரெயின் வருதுன்னு சொன்ன உடனே ஓகே சார் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அந்த ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. யார் கட் பண்ணதுன்னு பார்த்தா நம்ம அமலாபால் தான். ஏன் கட் பண்ணாங்கன்னே தெரியாமல் இவர் ட்ரெயின் வருதுன்னு சொல்லி சொன்னோன்னே வெளியே போய் மறுபடியும் கேட்டை போட்டுனா இவங்க வெளியே வந்து சொல்கிறாங்க, ட்ரெயின்லேருந்து என்னை யாரும் தள்ளி விடலை, நான் தான் ட்ரெயின்லேருந்து வேணும்னே குதித்தேன். எதுக்காக குதிச்சிங்கன்னா என் புருஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. உங்கள் பேர் என்னன்னா? சைத்தாலி, டாக்டர் சைத்தாலி, நான் ஒரு சைக்காட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜின்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் வந்தான். அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தான். அதுக்கு காரணம் என்னென்னா அவனோட ஒய்ஃப் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டான், அதனால் அவன் மனசுடைஞ்சு போயிருந்தான் அப்படின்னு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்த ஃபஸ்ட்டு பேஷண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜின்கோ தான். அவர்கிட்ட பேசுகிறத காமிச்சா 10% விஷயம் மட்டும்தான் நம்ம எப்பயுமே மனசை விட்டு வெளியே பேசுகிறது சொல்கிறது எல்லாமே. மீதி 90% பிரச்சனை எல்லாமே நம்ம மனசுக்குள்ளேயே தான் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மூளையை ரொம்பவே பாதிக்கிறது. அதனால் நீங்கள் மனசை விட்டு எல்லா விஷயத்தையும் பேசுங்க, சொல்லுங்கள், உங்களுக்கு பாதி நோய் குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம சைத்தாலி. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பேசி செஞ்சு வெளியே போய் காஃபி சாப்பிட அப்படின்னு இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கண்டினியூஸாக பழகினா அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வர ஆரம்பித்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜின்கோ பேசுகிறாரு, எனக்கு மனசளவில் பார்த்தீங்கன்னா இப்போ சந்தோஷமாக இருக்கேன், நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணதில் செஞ்சதில் என் மனசு அவ்வளோ லேசாக இருக்குது, நீங்கள் காலம் பூரா என் கூட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன், வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்டால் இங்கே நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்ம ரகு கேட்குறாரு, இதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, உண்மையிலே நீங்கள் அவரை விரும்புனீங்களா அப்படின்னு கேட்டால், விரும்பினேனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தான், ஏன்னா என்னோடய மொதல் பேஷண்ட்டு, ஆனால் நல்லா பேசி பழகும்போது எங்களுக்குள்ளே வந்து ஒரு பாண்டிங் ஏற்பட்ட மாதிரி இருந்துச்சு. அவன் பைத்தியம் தானே, பைத்தியத்தை எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ண சம்மதிச்சிங்க அப்படின்னா இதே கேள்வியை தான் எங்கள் அம்மாவும் கேட்டாங்க. என் பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜுக்கு சுத்தமாக ஒத்துக்கலை. நான் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன்னா நான் இவனை மேரேஜே பண்ணிக்கிட்டேன். எல்லாம் கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. எதுக்கெடுத்தாலும் என்னை அடிக்க ஆரம்பித்தான், எல்லாத்துக்குமே சண்டை போட ஆரம்பித்தான். அப்படிங்கும்போது அங்கேயும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க, அந்த ஜின்கோ அமலாபாலை சொப்புன்னு அடிக்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் ட்ரக் அடிக்ட்டுங்கிறது எனக்கு தெரியாது, மறுபடியும் அவன் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு இங்கே அழுகிறாங்க. சரி விடுங்க, அழுகாதீங்க, சரி அங்கே பாத்ரூமில் தண்ணி இருக்குது, போய் மூஞ்சியை கழுவிக்கங்கன்னு சொன்னால் இவங்க கரெக்டாக அங்கே பாத்ரூம்னு சொல்லிட்டு ஒன்று கட்டி வச்சுருக்காரு. வாசலில் ஒரு ஸ்க்ரீன் துணி தான் போட்டு வச்சுருக்காரு. உள்ளே போய் பார்த்துட்டு இங்கே தண்ணி எங்கே கிடைக்கும் அப்படின்னா அங்கே தூரத்தில் மலைக்கு மேலே ஒரு கிணறு இருக்குது, அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும், கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் எடுத்துகிட்டு வரேன்னா, இல்லை நான் குளிக்கணும் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் குளிங்க, நான் போய் உள்ள மருந்து எடுத்து வைக்கிறேன் காயத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சைத்தாலி சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்பவே நல்ல மனுஷன் அப்படின்னா, உங்களுக்கு பார்க்குற எல்லாரையுமே நல்ல மனுஷனாக தான் தோணுது, அதுக்கு என்ன பண்ணுறது, ஏன்னா நீங்கள் ஒரு பைத்தியத்தையே பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தானே கல்யாணமே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பதிலே பேச முடியாமல் அமலாபால் புரிஞ்சுட்டு குளிக்க போயிடுறாங்க. இவர் உள்ளே வந்து மருந்தை தேடிட்டு இருக்கும்போது உள்ள பெட்டிக்குள்ளேருந்து பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா வெறும் ஸ்க்ரீன் கட்டியிருக்கிறதுனால அவங்க ட்ரெஸ்ஸை எல்லாமே கழட்டிட்டு குளிக்கிறத பார்த்தோன்னே இவர் அப்படியே ஒரு மாதிரி சென்ட் ஆகிட்டு அப்படியே பார்க்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டே போய் அப்படியே வாசல்கிட்ட போய் அப்படியே சைடில் நிற்கிறாரு. ஸ்க்ரீன் விலகினா அவங்கள பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க முதுகில் மிகப்பெரிய தழும்பு ஒன்று இருக்கிறத மட்டும் பார்க்குறாரு. அங்கே கழுதை வந்து நின்று வேடிக்கை பார்க்குறத காமிச்சா இவர் போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், என்ன சத்தம்னா, இல்லை ஒன்றும் சத்தம் இல்லைனா, இல்லை எனக்கு டவல் வேணும்னா வேகமாக ஓடி போய் டவல் எடுத்து கொடுத்தா அவங்க வேறு ஏதாவது ட்ரெஸ் இருக்கா போட்டுக்கிறதுக்கு
இல்லைன்னா ஒன்றும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லைன்னா இல்லை இந்த வரேன்னு சொல்லிட்டு வேகமாக போய் பெட்டிக்குள்ளே கஷ்டப்பட்டு அடியிலேருந்து தேடி பிடிச்சி இவரோட ட்ரெஸ் ஒன்று ஒன்றா எடுத்து மூந்து பார்க்குறாரு. அழுக்கு வாடை எதில் வரலையோ அதை எடுத்து கொண்டு போய் ஒரு சட்டையும் லுங்கியும் கொடுக்குறாரு. அதை போட்டுட்டு இங்கே வந்தோடனே இந்த ட்ரெஸ்லேயும் நீங்கள் அழகாக தான் இருக்கீங்கன்னா அவங்க அப்படியே திரும்பி பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது அப்படின்னு சொல்லும்போது மருந்தை கொடு அப்படின்னு மருந்து வாங்கி பார்த்தா இந்த மருந்து எக்ஸ்பைரி ஆகி ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டாக்டருங்கிறதுனால மருந்து எக்ஸ்பைரியெல்லாம் பார்க்குறீங்க. அந்த மருந்து நல்ல மருந்து தான், காயத்துக்கு போட்டால் உடனே ஆறிடும். இவங்க எனக்கு இந்த மருந்து வேணாம், வீட்டில் மஞ்சள் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டால் மஞ்சள் நல்ல மருந்து அதை வேணால் நான் இடித்து தரேன்னு சொல்லிட்டு வேகமாக மஞ்சளை குழச்சி தராரு. அந்த மஞ்சளை இவங்க கரெக்டாக முட்டியில் அடிபட்ட இடத்துல பார்த்தா மறுபடியும் இவர் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ நம்புறியோ நம்பலையோ இங்கே எனக்கு பேச்சு துணைக்க கூட ஆள் இல்லை. இப்போ என் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்து பேசிகிட்டு இருக்குன்னு நினச்சா என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் உனக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லி யாரும் இல்லையான்னு கேட்டால் ஒரே ஒரு அம்மா மட்டும் இருந்தாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா, எத்தனை வருஷம் ஆச்சுன்னா ஒரு 5-10 வருஷம் இருக்கும். எனக்கு எத்தனை வருஷம் போணுச்சுன்னு கூட தெரியலை. இங்கே எந்திரிச்சா ட்ரெயினை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. நான் டெய்லிக்கு 4:15 எந்திரிச்சிருவேன். 4:45 கோமதி வந்துடும்னா, கோமதி யார் அப்படின்னா கோமதி எக்ஸ்பிரஸ் 4:45 வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இங்கே பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி விவசாயம் பார்த்துட்ருக்கேன். அதில் பார்த்தேன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு 4-5 கோழியும் இருக்குது, என்கிட்ட 2 ஆடும் இருக்குது. அதை வச்சு என்னோடய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஏன் நீ கல்யாணம்லாம் எதுவும் பண்ணலையா, பொண்ணு எதுவும் பார்க்கலையா, நீ ஆடையும் கோழியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது தெரியும்ல அப்படின்னு சொன்னால், நான் எங்கே போய் பொண்ணை தேடுவேன் செய்வேன், நீ போய் தேடினா தான் கிடைக்கும், உட்காந்துட்டே இருந்தால் எப்படி கிடைக்கும்னா, அது கண்டிப்பாக கடவுள் எனக்குன்னு சொல்லிட்டு உருவாக்கி தான் அனுப்பிட்டார்ல அப்படின்னா, இல்லை என்ன சொல்கிற புரியலை அப்படின்னு கேட்டால், இல்லை கடவுள் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை உருவாக்கியிருப்பார்ல, அதை கண்டிப்பாக கடவுள் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவார், அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உண்மை என்னன்னா, ஆடு கோழின்னு சொல்லிட்டு நீ வாழ்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற, ஆனால் உண்மையிலே இதுதான் நிம்மதியான வாழ்க்கை. யாரோட டார்ச்சரும் கிடையாது, யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க, யாரும் உன்னை அடிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொன்னோம்னா, அப்படியே இவர் கேட்குறாரு, ஆமாம் உன் முதுகில் தழும்பு இருக்கே அது என்ன அப்படின்னு கேட்டால், அது எப்படி உனக்கு தெரியும், இல்லை அது திரும்பும்போது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அவன் எந்த அளவுக்கு சைக்கோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா, என் முதுகில் இருக்க தழும்பை என்னன்னாலே போதும், அவ்வளோ ஒரு கொடூரமான சைக்கோவே, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே அவரோட டைரி ஒன்று இருக்கும் மேலே குடோனில். அதை எடுத்து இவங்க கரெக்டாக படிச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு அங்கே ஜின்கோ வந்துடுறாரு. ஜின்கோ வந்த உடனே, எல்லாத்தையும் படிச்சுட்டியா சைத்தாலி, அதில் ஒரு சில விஷயம் எழுதாமல் விட்டுட்டேன், அதையும் வேணா நானே சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃப் அவளா சாகலை, நான் தான் அவளை கொன்னேன். ஏன் கொன்னேன் தெரியுமா, அனாவசியமாக என்னோட விஷயத்தெல்லாம் தலையிட்டு ஒன்று ஒன்றா நோண்டிகிட்டு இருந்தா, அதனால தான் அவளை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்க அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னை விட்டால் போலீஸ்க்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக என்னையை அங்கேருந்து அடித்து கூட்டிகிட்டு வந்து ட்ரெயினில் கூட்டிகிட்டு வரும்போது தான் பார்த்தேன்னா, நான் அவன்கிட்ட தப்பிக்கணுங்கிறதுக்காக இப்படி குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நம்ம ரஃபு இதுதான் நேரம்னு சொல்லிட்டு அப்படியே போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. நானும் சரி நீங்களும் சரி 2 பேருமே அம்மா பேச்சை கேட்கல. எங்கள் அம்மா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி சொன்னாங்க, அதை நான் கேட்காததுனால இப்படி நான் தனிமரமாக தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அம்மா பேச்சை மீறி இவரை கல்யாணம் பண்ணீங்க, அதனால் நீங்கள் இவ்வளோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க. நீ கவலையே படாதீங்க, இங்கே உங்களை தேடி யாருமே வரமாட்டாங்க. அதுக்கு மீறி யாராவது தேடி வந்தாலும் தயவு செய்து நீ விட்டுட்டு போயிடாத சைத்தாலி அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல அப்படியே கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாரு. உனக்கு பசிக்குதா சைத்தாலி, நான் உனக்கு சமைச்சு தரேன் பொறு அப்படின்னா, நம்ம சைத்தாலி சொல்கிறாங்க, இல்லை இன்றைக்கி நானே சமைக்கிறேன், என்னென்ன இருக்குன்னு சொல்லு, அதை வச்சு நானே சமைச்சிட்றேன் இன்றைக்கி அப்படின்னா, சரி அப்போ சப்பாத்தியும் முட்டைக்கறியை வச்சிடலாம், இந்தா நம்ம கோழி போட்ட முட்டை இருக்குது இந்தா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தா, கரெக்டாக நம்மளுக்கு லேண்ட்லைனுக்கு ஃபோன் வருது. மைத்திலி வருதுன்னு சொல்லி நினைக்கிறேன், நான் போய் உடனே ஃபோன் அட்டன் பண்ணுறேன் பொறு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிவிட்டு நான் போய் ட்ரெயினை பார்க்குறேன், நீ சம அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் ட்ரெயினை பார்க்க போனால், இவங்க சமைச்சிக்கிட்டேவும் அப்படியே வீடை ஃபுல்லாக கூட்டி தொடச்சி சுத்தம் பண்ணுறாங்க. அங்கிட்ட இங்கிட்ட கிடக்கிற துணியெல்லாம் அழகாக மடித்து வச்சுட்டு அவரோட பெட்டிக்குள்ளே எடுத்து மற்ற ஜாமான்லாம் அடுக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு பெட்டி கீழே ஓப்பன் ஆகி விழுகுது. அதுக்குள்ளே நிறையா பேப்பராக இருக்குது. எடுத்து வைக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கிடைக்குது. அதில் ரஃபு ரயில்வே மென்னு போட்டு வேற ஒருத்தரோட ஃபோட்டோ இருக்குது. அதுக்குள்ளே நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங் கிழிச்சு இருக்குது.
அந்த நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா, ஒரே குடும்பத்தில் இருந்த 4 பேரை கொடூரமாக அடித்து கொன்ற நபர் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரியே மண்டையை சுக்குநூறாக உடைத்து கொலை செய்த நபர் அப்படின்னு வேறு நியூஸ் பேப்பரில் வேறு நியூஸ் இதே மாதிரியே இருந்தா, இவங்க அப்படியே பதறி போய் கையெல்லாம் நடுங்குது. கரெக்டாக அங்கே ட்ரெயினும் போகிற சவுண்டு கேட்டால் இவங்க பதறி போய் டக்குன்னு பேப்பர் எல்லாத்தையும் அந்த பெட்டிக்குள்ளே வச்சு உள்ளே வச்சா கையெல்லாம் நடுங்குது. பெட்டி கீழே விழுந்தா அவர் கரெக்டாக உள்ளே நுழையிறாரு. எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே சத்தமே இல்லாமல் போய் மறுபடியும் சமைச்சிட்ருக்காங்க. இவர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாசமாக நம்மள்கிட்ட பேசியிருக்கா செஞ்சுருக்கா அப்படின்னு மறுபடியும் கிட்டக்க வந்தால் அவங்க அப்படியே நடுங்கிக்கிட்டு பயந்து விலகுனா, சைத்தாலி என்னாச்சு, ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை ஒன்றும் இல்லைங்கிறாங்க. டக்குன்னு அவர் திரும்பி பார்த்தா வீடே சுத்தமாக இருக்குது. அங்கே கரெக்டாக ஐடி கார்டு மட்டும் இவங்க எடுத்ததில் தவறி கீழேயே விழுந்திருக்கும். அதை பார்த்துட்டு இவர் கிட்டக்க போய் எடுத்தா ரகுங்கிற ஐடி கார்டை எடுத்துட்டு, ஓ இதை நீ பார்த்துட்டியா, அதான் உன் பயமா அப்படின்னு கேஷுவலாக கேட்குறாரு. இவங்க பெரிய கத்தி எடுத்துட்டு அவர் கிட்டக்க வந்துட்டு, மரியாதை என் கிட்டக்க வராத, போயிருங்கிறதுன்னா அவர் நீ பயப்படுறதுலாம் தப்பு இல்லை, ஆனால் என்ன உண்மைங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ இப்படி கத்தி எடு அப்படின்னு டக்குன்னு கத்தியை டபக்குன்னு பிடுங்கிட்டா அவர் மறுபடியும் அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு பக்கத்து கிராமத்தில் ஒரு பொண்ணை வந்து நான் விரும்பிட்டு இருந்தேன். அந்த பொண்ணவே எங்கள் அம்மா சம்மதத்தோடையும் நான் கல்யாணமும் பண்ணேன். நான் பக்கத்தில் விவசாயம் பார்த்துட்டு என் குடும்பம் சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவளோட அத்தை பையன் இங்கே வந்திருந்தான். அவனை கூடையே வச்சுருந்து எனக்கு விவசாயத்துக்கு உதவியாக இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருந்தேன். ரொம்பவே அப்பாவியான பையன், நல்ல விவசாயத்துக்கு உதவி செஞ்சான். எனக்கு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு அழகான பொம்பளை பிள்ளையும் பிறந்துச்சு. என் வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வெளில வந்து என்னோட விவசாயம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ரொம்பவே கஷ்டத்தில் இருக்க சூழ்நிலை வந்ததுனால நான் வந்து என் மனைவிட்ட சொன்னேன், இதுக்கு மேலே குழந்தைங்க பெற்றுக்க வேணாம், குடும்பம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் அதுக்கு ஒத்துக்கலை. அதனால் நான் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னு அங்கே காமிச்சா, டாக்டர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. டெஸ்ட் எடுத்துகிட்டு, உனக்கு தான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கே தகுதி இல்லையே, அப்புறம் எதுக்குப்பா நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறேன்னா அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து கை கால்லாம் நடுங்குது. இல்லை எனக்கு 2 ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல வரவர் பதிலே பேசாமல் அங்கேருந்து கோமா வீட்டுக்கு வந்து கதவை திறந்தா அவர் ஒய்ஃபும் அந்த அத்தை பையனும் கசம்சா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த செகண்டுக்கு அப்படியே வெறியானவர் அங்கே இருந்த இரும்பு கம்பி எடுத்து அப்படியே அடித்து ரத்தமாக அந்த இடத்த காட்டுறாங்க. எல்லாரையுமே ஒருத்தராக கொன்னுட்டேன் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இங்கே வந்தேன் அப்படின்னா, அப்போ ரகுவை நீ தான் கொன்னியா அப்படின்னா, இல்லை ரகுவை நான் கொல்லலை, ரகு வந்து ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு விவசாயம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்னை கூட வச்சுக்கிட்டாரு. நானும் அவருக்கு ரொம்பவே உதவியாக இருந்தேன். அவர் திடீர்னு பார்த்தேன்னா உடம்பு முடியாமல் போய் அப்படியே இறந்துட்டார். ஆனால் உண்மையை சொல்லணும்னா நான் அவரை எங்கேயுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகல. இந்த இடத்துல இருந்து அவரை நான் எங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியும், அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். அவர் இறந்த உடனே அவரோட உடம்பை பக்கத்துலேயே நான் புதைச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க. அந்த முதையே சொன்னேன்ல, அவள் தான் பார்த்தேன்னா எங்கள் அம்மாவுக்கு விஷத்தை வச்சு கொன்னுட்டா. நான் அவளை வேணும்னு கொல்லலை. அந்த சூழ்நிலையில் யோசிச்சுப்பாரு, அப்படி ஒரு விஷயத்த யாராக இருந்தாலும் பார்த்தா இதைத்தானே செஞ்சுருப்பாங்க. ஏன் நீயே சொல்லு, நீயே பார்த்துருந்தாலும் அந்த கொலையை தானே செஞ்சுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. இவங்களும் அப்படியே கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு, சரி விடு, இதுக்கு மேலே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா. அப்போ தான் அடுப்பில் வச்சதையே பார்க்குறாங்க. தண்ணி பூரா வற்றி போச்சு. அச்சோ தண்ணி வேணுமே அப்படின்னா, இல்லை பொறு நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ரகு வேகமாக வெளியே கிளம்புறாரு. சைத்தாலி வெளியே வந்துட்டு, இனிமேல் எந்த வேலையும் நீ செய்ய வேணாம், எல்லா வேலையும் நான் செய்கிறேன், நீ பாட்டுக்கு நிம்மதியாயிரு, அது போதும் அப்படின்னு. எங்கே போய் தண்ணி எடுக்கணும்னு கேட்டால், இல்லை அது ரொம்ப தூரம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே போய் எடுத்துகிட்டு வரேன், எங்கன்னு மட்டும் சொல்லணும். அங்கே தூரத்தில் இருக்கு இல்லையா அந்த மலை, அந்த மலைக்கு பக்கத்தில் கிணறு கயிறு எல்லாமே இருக்குது, அங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. ஒய்யால எல்லாமே முடிஞ்சுன்னு சொல்லி நினச்சா இனிதான் ஆரம்பங்கிற மாதிரி அவர் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்து பெட்டில் படுத்துட்டே நினச்சி பார்க்குறாரு. நம்மளுக்கும் பக்கத்தில் படுத்துவங்க ஒரு பொண்ணு கிடச்சிருச்சு, இனி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போதுறான்னு நினச்சிட்டு இருந்தா அங்கே திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குது. மிரண்டு போய் அங்கே டக்குன்னு வெளியே போய் பார்க்குறாரு. அங்கே வெளியே யாரையுமே காணோம். திரும்பி பார்த்தா டக்குன்னு கோட் போட்டுட்டு ஒரு ஆள் பக்கத்தில் வந்து நின்னா இவர் மிரண்டு போயிடுறாரு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜிங்கோ தான்.
இவர் பார்த்த உடனேவே கெஸ் பண்ணிட்டாரு எதுக்கு வந்திருக்கான்ட்டு. அப்படியே சைலண்ட்டாக இருந்தா, இங்கே யாராவது ட்ரெயின்லேருந்து தவறி விழுந்து உதவின்னு சொல்லி கேட்டு இங்கே வந்தாங்களானா, இல்லை அதெல்லாம் யாரும் இங்கே வரல செய்யலை அப்படின்னு நம்ம ரகு பதறிக்கிட்டே சொல்கிறாரு. இல்லைங்க, நான் நேற்று ட்ரெயின் இந்த சைடு போகும்போது பார்த்தேன், இங்கே தான் ஆள் நடமாட்டம் தெரிஞ்சுச்சு, அதனால தான் விசாரிக்கிறதுக்காக வந்தேன், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், வேறு யாராவது இங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இல்லைன்னொன்னே இவர் வேகமாக சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ளே போனால் டக்குன்னு ரகு டென்ஷன் ஆகி கத்துறாரு. நான் தான் சொல்கிறேன்ல எந்த பொண்ணு இங்கே வரலேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனேவே நம்ம ஜின்கோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிட்டக்க வர்றாரு. நான் உன்கிட்ட பொண்ணுன்னு சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி நீ கரெக்டாக சொன்ன, உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு எங்கே, இங்கே யாருமே வரல, மரியாதை நீ கிளம்பி போன்னு சொன்னால் நான் என் பொண்டாட்டிக்காக வந்திருக்கேன், அவள் இல்லாமல் இங்கேருந்து போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கிட்ட தான் பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டை போட்டு 2 பேருமே டயர்டாகி விழுந்தா நம்ம ரகு சொல்கிறாரு, நான் தான் சொல்கிறேன் இல்லை இங்கே யாரும் இல்லை, நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன்னு சொன்னால், அச்சோ கடவுளே, இதுக்கு மேலே நான் அவளை எங்கே போய் தேடுவேன்னு சொல்லி தெரியலையே, அவளை நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அதனால தான் எஸ்கேப் ஆகிட்டாளானா, இல்லை அவளுக்கு இருக்க பிரச்சனையே அதுதான். அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஜீகோபேனியா அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வகையான மென்டல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம்னா, அப்போ பைத்தியமா, இல்லை பைத்தியம்னு சொல்லி முழுசாக சொல்ல முடியாது. ஏன்னா அவள் முக்கால்வாசி நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாகவே தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பா. ஆனால் டென்ஷன் ஆகிட்டா, எமோஷனல் ஆகிட்டானா என்ன செய்கிறாங்கிறது அவளுக்கே தெரியாது. நான் தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் ஜின்கோஃபிலிக் அப்படின்னு சொன்னால் இங்கே ரகு அப்படியே மிரண்டு போயிடுறாரு. நம்மளுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காட்டினா இவர் டாக்டர் ரூமில் உட்காந்துருக்காரு, நம்ம அமலாபால் தான் பேஷண்ட்டாக வராங்க. நம்ம சைத்தாலி இவங்க டாக்டராக இருக்கும்போது என்ன டைலாக் சொன்னாங்களோ அதே டைலாக்கை இப்போ நம்மளுக்கு ஜின்கோ சொல்கிறாரு. 10% பிரச்சனை மட்டும்தான் நம்ம எல்லாரும் வெளியே பேசுகிறோம், மீதி இருக்க 90% பிரச்சனை மனசுக்குள்ளேயே வச்சுருக்கிறது தான் நம்ம நோய்க்கான காரணம், அதை நீங்கள் பேசுனீங்கனாலே உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சைத்தாலிகிட்ட பேசினா 2 பேரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க க்யூர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் பேசி செஞ்சு சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க டக்குன்னு கேட்குறாங்க, நான் வாழ்க்கை பூரா உங்கள் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டா. நானும் அவளை பிடிச்சிருந்ததுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவளோட பிரச்சனை மறுபடியும் வந்துருச்சு. அவள் ஒரு ட்ரக் அடிக்ட்டு, மறுபடியும் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பித்தா. அவளை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நான் சேர்த்துட்டேன். அங்கே தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அவள் அங்கே இருக்க ஹாஸ்டல் வார்டனையே கொன்னுட்டா அப்படின்னா இங்கே ரகு மிரண்டு போய் பார்க்குறாரு. ஆமாம், போலீஸ் இவளை தேடி வந்ததுனால இவளை அங்கேருந்து ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தூரத்தில் என் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அதுக்காக தான் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தேன்னா என்கிட்டேருந்து தப்பிச்சு ட்ரெயின்லேருந்து குதிச்சிட்டா. அவளை தான் நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். அவளை ஒருவேளை நீ நேரில் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக அவள் வேற ஒரு கதை தான் சொல்லியிருப்பாள்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, ஒருவேளை எனக்கு தெரியாமல் நீ அவளை இங்கே ஒழிச்சு வச்சுருந்த செஞ்சுருந்த அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது உயிருக்கு தான் ஆபத்து, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. நம்ம ரகு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு எந்திரிச்சவர், என்னவா வேணாலும் இருக்கட்டும், உன் ஒய்ஃப்க்கு பிரச்சனை, ஆனால் அவள் இங்கே இல்லை, நீ தயவுசெய்து இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்து கதவை பூட்டிட்டு உள்ளே அப்படியே குத்த வச்சு உட்காந்துருக்காரு. நம்ம ஜின்கோ இவரை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்தால் டக்குன்னு பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாரு. என்னன்னா நம்மளுக்கு சைத்தாலியோட ட்ரெஸ் அங்கே தான் இருக்குது. அதை பார்த்த உடனே இவர் ஓங்கி அட்டின்னு போட்டு அட்டி பெடுக்கிறாரு. மரியாதையை உண்மையை சொல்லு, என் பொண்டாட்டி என்னடா பண்ண, அவளை எங்கடா வச்சிருக்க, அவளை எதுவும் பண்ணிட்டியா கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அடித்தா கொடூரமாக அட்டி வெளுக்கிறாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த இரும்பு கம்பி எடுத்து ஒரே அட்டியாக காலில் அடித்து நம்ம ஜின்கோ காலையே உடைச்சிட்டு பழைய மாதிரியே அப்படியே அந்த இரும்பு கம்பியை டங்குன்னு தரையில் அடிச்சுட்டு அப்படியே படுத்திருக்காரு நம்ம ரகு. வலி தாங்க முடியாத ஜின்கோ சைக்கா அப்படின்னு கத்துறாரு. மிரண்டு போன நம்ம ரகு, இப்போ நீ என்ன பேர் சொன்னா, சைக்கா அப்படின்னு சொன்னேன், அப்போ உன் ஒய்ஃபோட பேர் சைக்காவாடா, ஆமாம், உன்கிட்ட என்ன பேர் சொன்னான் அப்படின்னு கேட்டா என்கிட்ட சைத்ராலின்னு சொல்லி சொன்னான். நம்ம ஜின்கோ சொல்கிறாரு, அந்த சைத்ராலிங்கிறது என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் கொலை பண்ண வார்டனோட பேருனா. இவர் அப்படியே மிரண்டு போய் உட்காந்துடுறாரு. இதுக்கு மேலே நீ அவளை காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்காத, தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன், அவள் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லைன்னா உனக்கும் தான் ஆபத்து அப்படின்னு சொன்னால் நம்ம ரகு அப்படியே யோசிச்சுக்கிட்டே தேடி அவங்கள போகிறாரு. அங்கே அவங்க பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா இவர் நின்னோன்னே அப்படியே மிரண்டு போயிட்டு, எதுக்கு என்னை தேடி வந்தால் நான் தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேங்கள அப்படின்னு கேட்டால், உன் பேர் சைக்கா தானே,
சைத்ராலி இல்லைல அப்படின்னு சொன்னோன்னே இவங்க பயந்து போய் பானையை போட்டு உடச்சிட்றாங்க. அவன் வந்தானா, அவன் உன்கிட்ட பேசினானா அப்படின்னு கேட்டா, ஆமாம் நீ எதுக்கு என்கிட்ட பொய் சொன்ன, உன்னை நான் எந்த அளவுக்கு நம்பினேன் செஞ்சேன் அப்படின்னு அழுகிறாரு. நீ நம்பிட்டேல, அவன் சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டேல, நீயாவது என்னை பத்திரமா பார்த்துக்குவ, உங்கூடையாவது நான் நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் நீ நம்பிட்ட, இதுக்கு மேலே உன் கூட என்னால் இருக்க முடியாது, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் அவன் கூடயே போகிறேன், அவ்வளவுதானே. அவன் சொன்ன சைக்காங்கிறது வேற யாரும் கிடையாது, அவன் கொலை பண்ணானே அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவ தான். இப்போ அந்த சைக்கான் நான் தான் சொல்லி நினச்சிட்டு என்னையும் கொலை பண்ணுறதுக்காக தேடிட்டு சுற்றுறான். இப்போ நீ அவங்களையே என்னை மாட்டி விட்டுட்ட, நான் அவங்க கூடயே போய் சாகிறேன், என்ன வேணாலும் ஆகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கே வந்தா நம்ம ஜின்கோ அந்த இரும்பு கம்பியை அப்படியே டங்கு டங்கு டங்குன்னு தரையில் அடிச்சுட்டு வேற லெவலில் உட்காந்துருக்காரு. இங்கே நம்மளுக்கு அமலாபால் வந்த உடனே, சைக்கா ஏன் இப்படி பண்ணுற, இது நீ எனக்கு பண்ணலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா, இவங்க டென்ஷனாக என்னை சைக்கான்னு சொல்லி கூப்பிடாத, நான் ஒன்றும் செத்து போன பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு கத்துனா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு கிளம்புனா, ரகு யோசிக்கிறாரு, டி உண்மையிலே யாருடா சைக்கோ அப்படின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தவர் இவர் கூப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் வெளியே கிளம்புறாரு, மல்லு கட்டி இழுத்துக்கிட்டு. ஜின்கோ கூப்பிட்டுட்டு கிளம்புனா நம்ம ரகு டக்குன்னு, சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னா, ஓ சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு அங்கே வர ஜின்கோ பர்சிலேருந்து ரூபா எடுத்து, இந்தா இதை செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கத்தையாக வைக்கிறாரு. நம்ம ரகு சொல்கிறாரு, சார் எப்படி நீ அவளை கூட்டிகிட்டு போய் கொள்ள தானே சார் போகிற, அவள் பைத்தியமாக இருந்தாலும் பரவாயில்ல சார், தயவுசெய்து நீ என்கிட்டயே விட்டுட்டு போயிரு சார், நானே அவளை பார்த்துக்கிறேன்னு சொன்னா. ஏய் நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, இவ்வளோ தூரம் படித்து சொல்கிறேன், மறுபடியும் நீ சொன்னதே சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்டால் நம்மளுக்கு அமலாபால் ஓங்கி ஒரே அடியாக கம்பி எடுத்து ஜின்கோ தலையில் அடிச்சிருப்பாங்க. அப்புறம் அப்படியே ரத்த வெள்ளத்தில் சாஞ்சிடுறாரு. இவங்க அழுதுகிட்டு இருந்தா நம்ம ரகு போய் சமாதானம் பண்ணுறாரு, வேணா சைத்தாலி நீ அழுகாத, இப்போ நீ இதை செய்யலைன்னா நானே இதைத்தான் செஞ்சுருப்பேன், என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது, அதனால தான் அப்படின்னு சொன்னா. இல்லை நீ அவன் சொன்னதை பூரா நம்பிட்டு தானே நீ என்னை அவன் கூட அனுப்புன செஞ்ச, நான் உன்னை நம்பினேன், நீயாவது என்னை பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என்னை அவன் கூட அனுப்புறதுக்கு தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா. இல்லை சத்தியமாக சொல்கிறேன், நீ செய்யலைன்னா நான் அவனை இதே மாதிரி தான் தலையில் அடிச்சிருப்பேன்னு சொல்லும்போது திரும்பி பார்த்தா அவர் மயக்கத்துலேருந்து மெல்ல எந்திரிக்கிறாரு. நம்ம ரகு டக்குன்னு அந்த இரும்பு கம்பியை கையில் வாங்கிட்டு போய் டம்மு டம்மு டம்முன்னு அதே தலையில் அடித்தா தலையை செதஞ்சு போயிடுது. அப்படியே அந்த தலைக்கிட்ட உட்காந்துருக்காரு, மறுபடியும் அதே மாதிரியே டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டு, நான் சொன்னேன்ல நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன ரகு, வீட்டுக்கு பின்னாடி குழி தோன்ற கம்பி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா, இவனை இங்கேயே புதைச்சிருவோம். நம்ம சைத்தாலியோ வேகமாக அந்த இரும்பு கம்பியை எடுக்க போகிறாங்க. காற்றுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பர்ஸு கையில் வச்சுருந்தது கீழே விழுந்து பணம்லாம் பறக்குது. இவர் வேகமாக எப்படி நம்மளுக்கு பணம் தேவைப்படும்னு அந்த பர்ஸுலேருந்து வேகமாக எல்லா பணத்தையும் எடுத்து வச்சா உள்ளுக்குள்ளே ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தா மென்டல் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ரெசிப்ட் போட்டிருக்கு. அதில் பேஷண்ட் நேம்னு போட்டு சீக்கா அப்படின்னு போட்டிருந்தா. இவர் அப்படியே மிரண்டு போய் நம்ம ரகு உட்காந்துருக்காரு. அப்படியே அவர் கிட்டக்க ஒரு நிழல் வருது. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம அமலாபால் அந்த கம்பியோடு நிற்கிறாங்க. சைத்ராலி அப்படின்னு சொன்னால் சைத்ராலி இல்லை சீக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு ஆட்டி கொய்யால அப்படியே நம்மளை மிரட்டி விட்டாங்க. மறுபடியும் காமிச்சா 2 இடத்துல 2 செடி நட்டு அந்த 2 செடிக்கும் தண்ணி ஊற்றுறதை மட்டும் காட்டுறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே போய் கரெக்டாக அதே மாதிரி லேண்ட்லைனுக்கு ஃபோன் வருது. அந்த ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு அந்த கோட்டை மாட்டிக்கிட்டு அந்த கேட்டை திறக்கிற அதே இரும்பு கம்பி எடுத்துகிட்டு வெளியே வந்தா வர்றது நம்ம சைத்ராலின்னு தானே நினச்சிங்க. ஆனால் அதுதான் இல்லை, வெளியே வர்றது நம்ம ரகு தலையில் கட்டோட. ட்விஸ்ட்டு மிரட்டி விட்டாங்களா? அப்படின்னா நம்ம ரகு 2 பேரையுமே கொன்று புதைச்சி செடியை நட்டு அதில் தண்ணியே விட்டுட்டாரு. அதைத்தான் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைட்டு காமிக்கிறாங்க. அதோட ட்விஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதாண்டா படம்னு சொல்லி நினச்சா நெருப்பில் அவர் கட் பண்ணி வச்சிருந்த பேப்பர் எல்லாத்தையும் தூக்கி போட்டால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா உண்மையிலே இவர் ஒய்ஃப் அப்படி தப்பாக இருந்து இவர் கொலை பண்ணியிருக்க மாட்டார். இவர் காதலிச்ச பொண்ணு வேற ஒரு பணக்கார மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமாக 2 குழந்தைங்களோட வாழ்ந்துட்டுருக்கு. அதை பொறுக்க முடியாமல் கோவத்தில் அங்கே போனவர் அவங்க ஹஸ்பண்டு 2 குழந்தைங்க எல்லாத்தையுமே தலையை அடித்து ஒட்டச்சு கொடூரமாக கொலை பண்ணிட்டு தான் இங்கே தப்பிச்சு வந்திருக்காரு. ஆனால் இங்கே இருக்க ரகுவையும் இவர் தான் கொன்னாரா அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் நம்மளுக்கு சொல்லவே இல்லை. கொய்யால இப்படி ஒரு தரமான க்ரைம் த்ரில்லர் படம் கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பே இல்லைங்க. சூப்பர்
சூப்பரான படம் நண்பா. இந்த படத்துக்கு உங்களோட ரேட்டிங் என்னென்னு 1லேருந்து 5க்குள்ள ஒரு ரேட்டிங்கை கொடுங்க. என்னையை கேட்டால் 4.5 கொடுப்பேன். இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பா. பாய்.